செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா வந்து வினை தீரு பைரவா செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா வந்து வினை தீரு பைரவா தாரணனே அஷ்ட பைரவனே அன்பின் திருவுருவே அருளென்னும் முழு நிலவே ஆபத்து தாரணனே அஷ்ட பைரவனே அன்பின் திருவுருவே அருளென்னும் முழு நிலவே சாபங்கள் போக்கி வைத்து பாவங்கள் நீக்கி வைத்து நிறைந்த செல்வம் நாளும் வழங்கும் தெய்வமே தெய்வமே செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா வந்து வினை தீரு பைரவா சீர்காழி உறைந்தோனே சிவஞானம் தருவோனே பார்வோற்ற அருள்வோனே பைரவ பெருமானே சீர்காழி உறைந்தோனே சிவஞானம் தருவோனே பார்வோற்ற அருள்வோனே பைரவ பெருமானே காசியினில் கோயில் கொண்டு காலமெல்லாம் காத்து நின்று வாசி நிலையில் உயிரை வளர்க்கும் தெய்வமே தெய்வமே செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா வந்து வினை தீரு பைரவா செயல்கள் எல்லாம் முடித்து வைக்கும் பைரவன் அடியார்க்கு சேவகனாய் ஆவல் கொண்ட சிவனவன் ஞான யோக செல்வம் யாவும் தேடி அருளும் தெய்வம் இவன் வானவர்க்கும் அருள் வழங்கும் வடுக பைரவ தேவனிவன் வடுக பைரவ தேவனிவன் வடுக பைரவ தேவனிவன் செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா வந்து வினை தீரு பைரவா
செந்தமிழில் பாட்டெழுதி உந்தன் பதம் பணிந்திடுவே. ஸ்வானத்வாகனனே பைரவாணி வந்து வினை தீரு பைரவா, வந்து வினை தீரு பைரவா. திரிசூலம் ஏந்தி வரும் திருவருளாம் சுந்தரனே, ஹரிபிரம்மனும் தேடுகின்ற அன்பாம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. திரிசூலம் ஏந்தி வரும் திருவருளாம் சுந்தரனே, ஹரிபிரம்மனும் தேடுகின்ற அன்பாம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. நாடி வரும் துயரெல்லாம் உன் நாமம் சொன்னால் ஓடிவிடும், வானவர்கள் போற்றுகின்ற வல்லமையாம் நாத சிவவடிவம் பாடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம், பாடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம். காலமெல்லாம் உன்னருள் தேடி நின்றோம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. திரிசூலம் ஏந்தி வரும் திருவருளாம் சுந்தரனே, ஹரிபிரம்மனும் தேடுகின்ற அன்பாம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. மேனியெல்லாம் செம்பவழம் மேவி அருள் சுடர்கோலம், கோடி நலம் அருள்பவனே, இந்த குவலயத்தின் நாயகனே, காணுகின்ற காட்சியெல்லாம் கண்களிலே நிறைந்ததென்றோ, உன் வடிவே உணர்ந்து கொண்டோம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. திரிசூலம் ஏந்தி வரும் திருவருளாம் சுந்தரனே, ஹரிபிரம்மனும் தேடுகின்ற
அன்பாம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. திரிசூலம் ஏந்தி வரும் திருவருளாம் சுந்தரனே, ஹரிபிரம்மனும் தேடுகின்ற அன்பாம் பைரவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே, என்னை ஆழ்வாய் மன்னவனே. நினைத்ததை முடித்து வைப்பான், நினைவினில் நிலைத்து நிற்பான். நினைத்ததை முடித்து வைப்பான், நினைவினில் நிலைத்து நிற்பான். துணையாக தொடர்ந்திடுவான், துயர்தனை போக்கிடுவான். பைரவன் சிவன் தான் பைரவன், பைரவன் சிவன் தான் பைரவன். சித்தரெல்லாம் போற்றிடவே சிவன் பல உருவெடுத்தான். சித்தரெல்லாம் போற்றிடவே சிவன் பல உருவெடுத்தான். உத்தண்டம் ஏந்தி இங்கே உயர்நிலை காட்ட வந்தான். பைரவ வடிவெடுத்தான், பயம் யாவும் நீக்கி வைத்தான். பைரவ வடிவெடுத்தான், பயம் யாவும் நீக்கி வைத்தான். பணிந்திடுவோம் பாடிடுவோம், காலமெல்லாம் காத்தருள்வான். பைரவன் சிவன் தான் பைரவன், பைரவன் சிவன் தான் பைரவன். நினைத்ததை முடித்து வைப்பான், நினைவினில் நிலைத்து நிற்பான். இருவினையை எரித்திடுவான், வரும் துயர் கலைந்திடுவான். இருவினையை எரித்திடுவான், வரும் துயர் கலைந்திடுவான். கருத்தினிலே கலந்திடுவான், கவலை
கவலைகள் ஒழித்திடுவான். ஈரேழு உலகமெங்கும் ஈடில்லா காட்சி என்றோ, ஈரேழு உலகமெங்கும் ஈடில்லா காட்சி என்றோ. பணிந்திடுவோம் பாடிடுவோம் காலமெல்லாம் காத்தருள்வான். பைரவன் சிவன்தான் பைரவன், பைரவன் சிவன்தான் பைரவன். நினைத்ததை முடித்து வைப்பான், நினைவினில் நிலைத்து நிற்பான். நினைத்ததை முடித்து வைப்பான், நினைவினில் நிலைத்து நிற்பான். துணையாக தொடர்ந்திடுவான். பைரவன் பைரவன் சிவன்தான் பைரவன், பைரவன் சிவன்தான் பைரவன். சூரிய பகவானுடைய இளைய புத்திரரே ஸ்ரீ சனி பகவான். ஆதியிலே சூரிய பகவானுடைய மூத்த பிள்ளையாகிய எல்லாம் வல்ல சக்திகளை பெறுவதற்காக யமதருமர் பைரவரை நோக்கி கடும் தவம் செய்தார். அந்த தவத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டு வரம் வேண்டுகின்ற பொழுது எல்லோரும் தன்னை பார்த்து பயப்படும்படியான வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது எல்லோருடைய உயிரையும் பிடிக்கக்கூடிய, எல்லோருக்கும் மரண பயத்தை வழங்கக்கூடிய ஒரு சக்தியை யமதருமருக்கு வழங்கினார். இளையவராகிய தம்பியாகிய மந்தன் என்கின்ற சனியானவர் தன் தாயிடத்திலே சென்று, அண்ணனை பார்க்கின்ற பொழுது அண்ட சராசரமெல்லாம் பயந்து பணிகின்றதே தாயே, என்னை பார்க்கின்ற பொழுது அல்லது என்னை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது தெருவிலே செல்லுகின்ற ஒரு நாய் கூட என்னை பார்த்து பயப்படவில்லையே தாயே, அன்னை சாயாதேவியே, எனக்கு இப்படி ஒரு நிலையா, அண்ணன் மட்டும் உயர்ந்த நிலையா என்று கேட்கின்ற பொழுது, மந்தா நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய அண்ணனாகிய யமதருமன் மகாபைரவ பெருமானை மனமுருகி பல ஆண்டுகள் வழிபாடு செய்ததனாலே அந்த உயர்ந்த நிலையை அடைந்தான். நீயும் மகாபைரவ பெருமானை மனமுருகி வழிபாடு செய்தால் உயர்ந்த நிலையை பெறலாம் என்று அன்போடு ஆலோசனை வழங்க, அந்த நிமிடம் தொட்டே மனம் உருகி உருகி பைரவரை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து சதாகாலமும் ஊனடக்கி உணவடக்கி அன்போடு தவம் செய்ய, தவத்தையும் அன்பையும் மனமுருக வேண்டிய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்ட எல்லாம் அல்ல ஸ்ரீ மகாபைரவ பெருமான், மந்தனே உன்னுடைய அன்பான வேண்டுகோளை அன்பான பக்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய அண்ணனாகி யமதருமன் எல்லோரையும் பயமுறுத்திய பொழுதும் சிவமாகி என்னை தீண்டக்கூட முடியாத ஒரு நிலையைத்தான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் உலகையெல்லாம் அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்த நானும் உன்னை பார்த்து ஒரு சிந்திக்கக்கூடிய, எல்லோரையும் பயமுறுத்தக்கூடிய, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை தந்து உனக்கு இன்று முதல் சனீஸ்வரன் என்ற பட்டத்தை வழங்குகின்றேன். ஆனால் என்னுடைய நாமத்தை எவன் உச்சரிக்கின்றானோ, என்னுடைய நாமத்தை, என்னுடைய அஷ்டோத்திரத்தினை, என்னுடைய பெருமையை எந்த ஒரு அன்பர் அடியார் அன்போடு வழிபடுகின்றாரோ அவருக்கு நீ நன்மையே செய்தல் வேண்டும் என்று சத்தியத்தை வாங்கி கொண்ட காரணத்தினால்
சனீஸ்வர பகவானுடைய தீய பலன்களை நீக்கி நல்ல பலன்களை வழங்குவதற்கு ஸ்ரீ மகாபைரவ பெருமானால் மட்டும்தான் முடியும் என்பது சத்தியமான வரலாற்று பூர்வமான உண்மையாகும். ஆகவே சனீஸ்வருடைய தொல்லையினாலோ, அதாவது ஜென்மச்சனி, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமச் சனி, சனி திசை என்று பெயரை சொன்ன பொழுதே பயப்படுகின்ற அன்பர்களே, அடியார்களே, இனி அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? தன்னுடைய பெயரை உரைத்த மாத்திரத்திலே சனி பகவான் நன்மையை செய்வார் என்ற சத்தியத்தை பைரவப் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது தொடங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் உங்களுக்கு நேரம் வாய்க்கின்ற பொழுது காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ எல்லாம் அல்ல நம்முடைய அருள் வழங்கும்படியான சிவபெருமானுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8 முறை வீதம் 26 வாரங்கள் அர்ச்சனை செய்து வர சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மை செய்வதை, தீய பலன்கள் நீங்குவதை அனுபவமாக காணலாம். இப்படி இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியை 8 முறை அர்ச்சனை செய்து கடைசியாக நைவேத்தியமாக மிளகு வடையையும் சுக்கு வெல்லம் கலந்த பானகத்தையும் நைவேத்தியமாக படைத்து நீல நிற துணிகளை ஏழைகளுக்கு நாம் தானமாக வழங்கி வர மிக விரைவாக நற்பலன்களை நாம் அனுபவத்தில் காணலாம். பயமும் தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் முழுதுமாக வெற்றியை பெறுவதற்கான அற்புதமான மந்திரம். ஓம் நமோ பகவதே உக்ரபைரவாய சர்வ விக்னநாசய டடடட ஸ்வாஹா. இந்த மகா மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு மகா மந்திரத்திற்கும் ஒவ்வொரு வில்வமாக வெள்ளிக்கிழமை தோறும் 44 வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வருதல் வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்து பூஜை முடிகின்ற பொழுது மிளகு வடை, பேரிச்சம்பழம், சுக்கு வெல்லம் கலந்த பானகம் இவற்றை நைவேத்தியமாக படைக்க எல்லா பயங்களும் நீங்கி வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு சாதகமாக அமைவதை அனுபவத்திலே காணலாம். குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய அற்புதமான காரிய சித்தி மந்திரம். எல்லா நலன்களையும் வழங்கக்கூடியது ஸ்ரீ மகாபைரவ பெருமானின் அஷ்டோத்திர சதநாமாவளியாகும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக 8 தேய்பிறை அஷ்டமியில் ஒவ்வொரு அஷ்டமிதோறும் ஸ்ரீ மகாபைரவர்க்கு முன்பு உரைத்த ஸ்ரீ மகாபைரவரின் அஷ்டோத்திர சதநாமாவளியை தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். பூஜை முடிந்ததற்கு முடிவிலே நைவேத்தியமாக படைக்கின்ற பொழுது வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட பால் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு வழங்கி வர அற்புதமாக மிக விரைவிலே எல்லா தடைகளும் நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவதை அனுபவத்தில் நாம் கண்கூடாக காணலாம். செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் போன்ற பெரும் பகைகள் நீங்கவும், கெட்ட கனவுகள் நீங்குவதற்கும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவதற்கான அற்புதமான காரிய சித்தி தரக்கூடிய ஸ்ரீ மகாபைரவரின் மாலா மந்திரம். எல்லா சித்தர்களும் இரகசியமாக கையாண்டு வந்த இந்த மந்திரம் ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷி சீடர்களுக்கு மாத்திரம் உபதேசித்த அதியோக பலன்களை தரக்கூடிய இந்த மகா மந்திரத்தை யார் ஒருவர் இரவு
உறங்குவதற்கு முன்பாக 3 முறை மனமாற கூறி உறங்குகின்றாரோ அவருக்கு சத்தியமாய் கெட்ட கனவுகள் அதன் பிறகு எப்பொழுதும் வாராது. ஏவல் பில்லி சூனியம் எதுவும் இவர்களை அண்டாது. நீங்களும் இதை மனமுருக கூறி வர வர நற்பலன்களை அனுபவத்திலே காணலாம். இந்த அற்புதமான ஸ்ரீ மகா பைரவருடைய மாலா மந்திரத்தை இப்பொழுது சிந்திப்போமாக. ஓம் பைரவா, உத்தண்ட பைரவா, ஏந்திய கபாலமும் இரத்தின மாலையும் நாகபாசமும் போக வேஷ்டியும் ஸ்வானத் வாகனமும் அடித்த தண்டும் பிடித்த பார்வையும் நேரிட்ட மேனியும் இதோ என் காளிக்களில் அருள் செய்ய புறப்பட்டார். எம்முடைய பைரவனார் தன்மையைப் போல் நாம் இருப்போம் என்று பூத பிரேத பிசாசு கணங்களை கட்டு கட்டு, பிற்பிள்ளி சூனியம் வஞ்சனை நோயை கட்டு கட்டு, இரும்பு வலையை உருக்கியே 8 திக்கு 16 கோணம் இவை கட்டு கட்டு, ஆகாசம் பூமி அதிரவே கட்டு கட்டு, யமனை கட்டு கட்டு, யமதூதரை கட்டு கட்டு, நாட்டை கட்டு, நகரத்தை கட்டு, சந்தனப்பாடு தனித்தனியே கட்டு, சொப்பன பேய்களை சுடச் சுடக் கட்டு, அகார உகார ஈஸ்வர புத்திராயா வடுகநாதையா கிண்கினி சர்வேத்னாயா ரண்டி ரண்டி அகோர வீரபத்ராயா ஓம் குருவே நமசிவாய ஸ்வாஹா என்ற ஸ்ரீ மகா பைரவரின் மாலா மந்திரத்தை இரவு உறங்குவதற்கு முன்பாக 3 முறை மனமுருகச் சொல்லி உறங்கச் சென்றோமானால் தீய கனவுகள் இல்லை, ஏவல் பில்லி சூனியங்கள் என்பது கனவிலும் இல்லை. நற்பலன்கள் நமக்கு கைகண்ட முறையிலே கண்கூடாக அமைவதை அனுபவத்திலே காணலாம். யோகம் சித்தியாக, ஞானம் கைவல்யமாக திருவருளை வழங்கக்கூடிய ஸ்ரீ மகா பைரவருடைய மூல மந்திரத்தோடு ஜபம் செய்யக்கூடிய மந்திரமாகும். ஒவ்வொரு மூல மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் அமைந்திருந்த பொழுதும் எல்லாவற்றிலும் உயர்ந்த மந்திரமாக மனோன்மணி பீஜமாக போற்றக்கூடியது ஹ்ரீம் ஆகும். இந்த மகா ஹ்ரீம் மந்திரத்தோடு பைரவருடைய நாமத்தை சேர்ந்து தினசரி 8 முறை கூறி வருதல் வேண்டும். அதாவது ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ என்று 8 முறை தியானம் செய்வதற்கு முன்பாக சொல்லி வருதல் வேண்டும். 8 முறை கூறியதற்கு பின்பாக கனவிலும் நனவிலும் நமக்கு காட்சி தந்து யோக ஞான சித்தியை தரக்கூடிய இந்த மந்திரத்தை ஜபம் செய்கின்ற பொழுது கனவினில் முதலிலே நமக்கு பைரவர் தோன்றுவதையும் நமக்கு நல்ல தியான வழிகளை காட்டக்கூடியதையும் ஞான விளக்கங்கள் நாம் பெறுவதையும் அனுபவத்திலே காணலாம். இந்த அற்புதமான மந்திரத்தை இப்பொழுது சிந்திப்போமாக. ஓம் நமோ மணிபத்ராய ஷேடகாய சர்வகாரிய சித்திதம் மம ஸ்வப்னதரிசனம் குரு குரு ஸ்வாஹா என்ற இந்த மூல மந்திரத்தை தினசரி தியானம் செய்ய அமருவதற்கு முன்பதாக 27 முறையோ 54 முறையோ 108 முறையோ தவறாது இந்த மந்திர ஜபம் செய்து வர 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 யோக சித்திகள் நாம் பெறுவதையும் ஞானம் நமக்கு விளக்கங்களை தருவதையும் அனுபவத்திலே காணலாம். இழந்த சொத்துக்களை திரும்பப் பெறுவதற்கான வழிமுறை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரம், அதாவது 5:30 மணிக்கு மேலதாக 7:30 மணிக்கு முன்பதாக 8 வெள்ளை மிளகுகளாய் ஒரு மஞ்சள் நிற துணியிலே 8 பொட்டலங்கள் நாம் முடிந்து வைக்க வேண்டும். அவற்றை 8 அகல் விளக்குகளிலே வைத்து
நல்லெண்ணெய் ஊற்றி பைரவருடைய அஷ்டோத்திர சதநாமாவளியை கூறி வருதல் வேண்டும். இவ்வாறாக 27 வாரங்கள் நாம் செய்து வருகின்ற பொழுது நாம் இழந்து நம் கைக்கு கிடைக்காது என்ற நிலையில் இருக்கும்படியான சொத்துக்களை மீட்டு தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இது என்பதை அனுபவத்திலே காணலாம். ஒவ்வொரு வாரமும் முன்பு உரைத்தது போல் மிளகு வடை, பாயாசம், சுக்கு கலந்த வெல்லத்தால் செய்யப்பட்ட பானகம் இவற்றை நைவேத்தியமாக படைத்து நமக்கு இயன்ற அளவிற்கு ஏழைகளுக்கு ஆடைதானம் அன்னதானம் செய்து வர இழந்த சொத்துக்களை நாம் திரும்ப பெறலாம். இந்த அற்புதமான அஷ்டோத்திர சதநாமாவளியை 27 வாரங்கள் தவறாது சொல்லி வர இது நிச்சயமாக அனுபவபூர்வமாக பலன் தருவதை அனுபவத்திலே காணலாம். இப்படி இந்த எல்லா காரிய சித்தி மந்திரங்களும் நமக்கு முழுமையாக பலன் தர ஸ்ரீ மகா பைரவ பெருமான் கோயில் கொண்டு அருள் வழங்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று வழிபட்டு வருகின்ற பொழுது மிக விரைவாக நற்பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் காணலாம். உலகமெங்கும் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர பைரவ பெருமான் நிறைந்திருந்த பொழுதும் காசியிலும் காளஹஸ்தியிலும் சிதம்பரத்திலும் சீர்காழியிலும் இலுப்பைக்குடியிலும் பைரவன் பட்டியிலும் தென்காசியிலும் குற்றாலத்திலும் திருவண்ணாமலையிலும் கொல்லிமலையிலும் பரிபூரணமாக அருளை வாரி வாரி வழங்குவதை அனுபவத்திலே காணலாம். நமது கொல்லிமலை ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனத்தில் எல்லாமல்ல மகா பைரவ பெருமானை யந்திர ரூபத்தில் வழிபாடு செய்து வருதல் மிகச் சிறப்புடையதாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து பிரதிஷ்டை செய்த மிக அபூர்வமான அஷ்டபைரவருடைய மகா எந்திரம் கொல்லிமலை ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் மன ஒருமையோடு மன நெகிழ்ச்சியோடு ஏதேனும் உங்களுக்கு வசதிப்படும் ஒரு நாளில் இந்த மகா அஷ்டபைரவ எந்திரத்தை ஒரு நாள் வழிபாடு செய்து வர இந்த மகா மந்திரங்கள் விரைவிலே சித்தியாவதை அனுபவத்தில் காண்பீர்கள். பூர்வ ஜென்ம சாபங்கள் நீங்கிடவும் நினைத்த நலன்களை பெறவுமான காரிய சித்தி மந்திரம். மனிதன் தன்னுடைய முயற்சியினாலோ தன்னுடைய அதீதமான அறிவினாலோ அவனுடைய கிரக உச்ச நிலையினாலோ வாழ்க்கையில் நினைத்த நலன்களை பெறுகிறான். ஆனால் சிலர் விஷயத்திலே அவை முடிவிலே பொய்யாகவும் போய்விடுகின்றது. உதாரணமாக கலைத்துறையிலே ஒருவர் திடீரென்று நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பார். 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் எல்லோராலும் பேசக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை, புகழை, அந்தஸ்தை பெற்றிருப்பார். அதன் பின்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு சரித்திரத்தில் யாருக்கும் ஏற்பட்டிராத சரிவாக இருக்கும். இதேபோல்தான் ஒரு அரசியல்வாதிக்கும் ஏற்படக்கூடும். அதேபோல ஒரு நல்ல கல்வி அறிவு நலத்தை பெற்றிருப்பார். நல்ல திறமையும் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பும் இருக்கும். எல்லா நலன்களும் அறிவும் இருந்தும் அவருடைய அறிவுக்கு தகுந்த ஒரு நல்ல பதவி கிடைத்திருக்காது. ஒருவருக்கு 10 ஆண்டுகள் குழந்தையே இருந்திருக்காது. செல்வமோ ஒரு 7 தலைமுறைக்கு தேவையான செல்வம் இருந்திருக்கும். அதன் பிறகாக குழந்தை பிறந்தவுடனே அவர் பெறக்கூடிய ஆனந்தத்திற்கு எல்லையே இராது. ஆனால் அந்த குழந்தை பெரியவனாக வளர்ந்து ஒரு 20 வயதை அடைகின்ற பொழுது அவன் மூலமாக ஏற்படுகின்ற கெட்ட பெயரை நினைத்தவுடன் ஏண்டா நமக்கு குழந்தை பிறந்தது என்று சலித்து கொள்ளுவார்களும் உண்டு. இவற்றிற்கெல்லாம் காரணம் பூர்வ ஜென்மங்களிலே பெற்ற சாபங்கள். பல்வேறு விதமான சாபங்கள் இருந்த பொழுதும் ரிஷிகளாலும்
முனிவர்களாலும் சித்தர்களாலும் பெற்ற சாபங்களும், மெய்யான ஒரு பத்தினி தாயினால் பெற்ற சாபமும், வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு சாபமாக, எந்தவித நிவாரணத்தின் மூலமாகவோ அல்லது பரிகாரங்கள் மூலமாகவோ தீராத, ஜோதிடர்களுக்கும் பலருக்கும் புரியாத புதிராக அமைந்து ஒருவருடைய பலனை கூட அறுதியிட்டு கூற முடியாத அளவுக்கு ஜாதகமும் அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் நீக்கி ஒரு 6 மாத காலத்திற்கு உள்ளாக அற்புதமான அதிசயமான பலனை தந்து, சாபங்கள் நீங்குவதை உடலாலும் உள்ளத்தாலும் உணர்த்தக்கூடிய மிக அருமையான பைரவருடைய மந்திரம். மிகச் சுலபமானதும் மிக சீக்கிரமாகவும் பலன் தரக்கூடிய இந்த மூல மந்திரம். அப்படிப்பட்ட அற்புத மந்திரத்தை இப்போது சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே மகாபைரவாய சர்வசாபஹராய ஓம் ஹ்ரீம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அதிகமில்லை, ஒரு நாளைக்கு 8 முறை வீதம் இந்த மந்திரத்தை சொல்லி, முடிந்தால் ஒரு 8 பேர்களுக்கு 8 நாட்களுக்கு அன்னதானமும் ஆடைதானமும், இயலாத பொழுது ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கோ அல்லது ஒரு சாதுவிற்கோ அன்னதானமும் ஆடைதானமும், இப்படி 8 நாட்கள் நாம் செய்து வந்ததற்கு பிறகாக சாபங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையிலே நாம் எல்லா நலன்களையும் 16 பேறு பெற்றவர்கள் என்ன ஒரு இன்பத்தை அடைவார்களோ அப்படிப்பட்ட இன்பம் நமக்கு ஏற்படும். ஆக இந்த மந்திரத்தை மன ஒருமையோடு உறுதியோடு இறை நம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது இப்பூவுலகில் யாரும் எய்திராத சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் பெறுவார்கள். சகலமும் வசியமாக நலமாக மந்திரம். ஒருவர் வாழ்க்கையிலே துன்பப்படுகின்றார். அப்படி துன்பப்படுகின்ற பொழுது இந்த துன்பத்திற்கு என்ன காரணம் என்று ஆராய்கின்ற பொழுது ஒரு 3 முடிவுக்குள்ளாக எல்லா காரணங்களையும் அடக்கிவிடலாம். அதாவது துன்பத்திற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது கிரக தோஷங்களினால் ஏற்பட்டிருக்கும், அல்லது முன்பிறவியிலோ இப்பொழுதோ ரிஷிகளாலோ முனிவர்களாலோ சித்தர்களாலோ சாபம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஏதேனும் இவர்கள் பாவங்களை செய்திருக்க வேண்டும். இந்த 3ஐயும் நீக்கிய பொழுது அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் தானாக அமையும். உதாரணமாக, ஒரு இடத்திலே வேலை வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஒரு வேலைக்கு 10 பேரோ 100 பேரோ போட்டி போடுவார்கள். அப்படி போகின்ற பொழுது அவரை பேட்டி எடுக்கக்கூடிய வேலைக்காக தேர்வு செய்யக்கூடியவர் ஒவ்வொருவராக பார்க்கின்ற பொழுது ஒருவர் முழுமையான பதிலை சொல்லாதிருந்த பொழுதும் கூட அவரை பார்த்தவுடனே இவர்தான் இந்த வேலைக்கு சரியான ஆள் என்று ஒரு மனதிலே தோன்றும். அப்படி ஒரு வசியம் ஏற்படும். அதேபோல ஒரு வியாபாரத்திற்கான போட்டிக்கு 10 பேர் செல்லுகின்றார்கள். பெரிய நிறுவனமும் போட்டி போடும், சிறிய நிறுவனம் கூட அதில் பங்கு பெற்றிருக்கும். யாரும் எதிர்பாராத விதத்திலே அந்த சிறிய நிறுவனத்திற்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைத்திருக்கும். இப்படியே வாழ்க்கையில் எதிர்பாராதவை கூட நமக்கு சாதகமாக அமைந்துவிடும். சிலருக்கு வாழ்க்கையிலே இப்படி வசியம் இல்லாமல் போனதினால் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை, ஒரு மன விரக்தி உண்டாகும். அப்படி ஏற்படும்படியான மன விரக்தியை நீக்கி தனக்குத்தானே சுய வசியமும், மற்றவர்கள் இவரை காணுகின்ற பொழுது இவரிடத்திலே அன்பாகவும் ஆதரவாகவும் இவருக்கு சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஸ்ரீ கொங்கணராகிய மாபெரும் சித்தர் தன்னுடைய சீடருக்கு போதித்து, அந்த சீடரானவர் ஒரு நாட்டையே ஆளுகின்ற அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு சக்தியை தந்த மந்திரம்.
பல்வேறு இடங்களிலே ஸ்ரீ கொங்கணப் பெருமான் ஜீவசமாதி கொண்டு அருள்நிலை வழங்கிய பொழுதும், இலுப்பைக்குடியிலும் கடைசியாக நாம் போற்றுகின்ற திருப்பதி திருமலையிலே மூலஸ்தானத்திலே ஜீவசமாதி கொண்டு தன்னை நாடி வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வாரி வழங்கி வசியத்தை வழங்கக்கூடிய ஸ்ரீ கொங்கணர் உபதேசித்த இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த மந்திரத்தை கூறுகின்ற பொழுது எந்த உருவத்தையும் நாம் வெளியிலே வைத்து வழிபாடு செய்ய தேவையில்லை. எப்படிப்பட்ட நைவேத்தியங்களை படைக்க வேண்டிய அவசியமில்லை. நேரம் காலம் என்பது பார்க்கவும் தேவையில்லை. இதற்கு தேவை முழுமையான நம்பிக்கையும் சித்தர்களின் மீது கொள்ளுகின்ற உண்மையான ஒரு பக்தியுமே ஆகும். ஆகவே இந்த மந்திரத்தை உரைக்கின்ற பொழுது மகா பைரவரை புருவ மத்தியிலே தியானம் செய்து, புருவ மத்தியிலே நமக்கு அருள் வழங்குவதற்காக பைரவ பெருமான் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தினோடு நாம் உடலாலும் மனதாலும் ஆத்மாவினாலும் தூய்மையாக இருப்பதாக பாவனை செய்து தினம்தோறும் இந்த மந்திரத்தை 108 முறை கூறி வர வேண்டும். இந்த மந்திரம் சீக்கிரம் சித்தியாகி நமக்கு அருள் வழங்குவதற்கு, மிக வசியத்தை தருவதற்கும் சித்தர்கள் இரகசியமாக சொல்லியிருக்கிறார்கள். இதோ அந்த இரகசியம் உங்களையும் வந்து சேருகின்றது. நாய் உருவி என்ற ஒரு செடி உண்டு. இதில் பல இருந்த பொழுதும் செந்நாய் உருவி என்பது விசேடமானது. அதாவது அடிவேரிலும் தண்டிலும் சிகப்பு நிறமாக இருக்கும். அப்படிப்பட்ட செந்நாயுருவி செடியை எடுத்து அந்த தண்டினை நமக்கு வேண்டிய அளவிலே நறுக்கி வைத்து கொண்டு காய வைத்து, இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக அல்லது மந்திரத்தை சொல்லி முடித்ததற்கு பின்பாக பல்லினை துலக்குவது போல துலக்கி சுத்தமான நீரிலே வாய் கொப்பளிக்க வேண்டும். இரண்டாவதாக செய்ய வேண்டியது, நாம் எச்சில் காரி துப்புகின்ற பொழுது வலது பக்கமாக துப்பக்கூடாது, இடதுபுறமாக மற்ற புறத்தில் தான் துப்ப வேண்டும். இப்படி இந்த செந்நாயுருவியினால் பல் துலக்கி இந்த மந்திரத்தை சொல்லி வர உங்களுக்கே அதிசயப்படும்படியான அற்புத வசியத்தை தரும். அப்படி எல்லோரையும் வசியமாக்கி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அற்புத மந்திரத்தை இப்பொழுது நாம் சிந்திப்போமாக. ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாபைரவாய சர்வவசீகராய மம வசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாபைரவாய சர்வவசீகராய மம வசம் குரு குரு ஸ்வாஹா என இருமுறை உரைக்கின்ற பொழுதுதான் ஒரு மந்திரம் முழுமை பெறுகின்றது. இதே போன்று தினசரி 108 உருவீதம் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் ஜெபித்து வர நாம் நினைத்த சித்திகளை பெறலாம். இதில் நாம் மண்டலம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஏன் மண்டலம் என்று ஏற்படுத்தினார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, நாம் சாப்பிட்ட உணவானது 7 நாட்களுக்கு உள்ளாக இரத்தமாக நம் உடலிலே கலக்கின்றது. எண்ணத்தினாலும் மனத்தினாலும் தூய்மையாய் இருந்து சுக்கிலமானது நம்முடைய உடலை விட்டு வெளியேறாது உபாயத்தின் மூலமாக பாதுகாக்கின்ற பொழுது இந்த 48வது நாள் அந்த சுக்கிலத்தினுடைய விந்து சக்தியானது மீண்டும் நரம்பு மண்டலத்தினுடைய ஓஜஸில் கலப்பதினால் இவனுக்கு ஒரு அற்புதமான சக்தி ஏற்படுத்துகிறது. அதனால்தான் ஒரு மண்டலம் என்று ஏற்படுத்தினார்கள். ஆகவே ஒரு நாள் கூட விடாது 48 நாட்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து முன்பு உரைத்தது போல செந்நாயுருவினால் பல் துலக்கி வர மிக கைவல்யமான வசீகரத்தை நாம் உணரலாம். சத்துருக்களுடைய தொல்லைகள் நீங்கிடவும், சங்கடங்கள் முற்றிலும் அகலவும், எல்லாம் நன்மையாகவும்,
இருக்கக்கூடிய மந்திரம். பைரவருடைய 64 அம்சங்களிலே விஜய பைரவர் என்ற மந்திரமானது கோலையையும் ஒரு மாபெரும் வீரனாக்கும், முயற்சி அற்றவனையும் கனவிலும் நனவிலும் கொள்கை பிடிப்பு உள்ளவனாக ஆக்கும், எப்படிப்பட்ட சோம்பேறியையும் மிக பெரிய அறிவாளி ஆக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம். சத்ருக்கள் என்பது வெளியிலே மட்டுமல்ல. ஒருவன் தவம் செய்கிறான், தியானம் செய்கிறான், அந்த தியானமானது முற்றிலும் சித்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி தியானம் சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் மூலாக்கினி என்று உரைக்கும்படியான அந்த சுத்த அக்னியானது உச்சியிலே, உச்சி என்பது நம்முடைய சிரசினுடைய மேற்பகுதி, அதாவது என்ன அலைகளையெல்லாம் தோற்றுவித்து நம்முடைய உடலிலே இருக்கும்படியான எல்லா நாடி நரம்புகளுக்கும் மத்திய பாகமாகிய அந்த உச்சியிலே 72,000 நாடி நரம்புகளும் சேரும்படியான இடத்திலே அந்த ஞானாக்கினியிலே சென்று சேர வேண்டும். ஆனால் இவனுடைய வினையோ, இவனுடைய முயற்சியின்மையோ, அல்லது சரியான வழிகாட்டக்கூடிய குரு இல்லாமையினாலோ இவன் தன்னுடைய தவ வாழ்க்கையிலே வெற்றி பெறாது தவறான வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு விடுகிறான். அதற்கு காரணம், இந்த மூலாக்கினியானது ஞானாக்கினியோடு சேராமல் காமாக்கினி, கோபாக்கினி, தாபாக்கினி என்ற 3 அக்னிகளுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளையும் இழந்து மெய்யான தெய்வபக்தியையும் இழந்து அஞ்ஞானியாகி மனிதலும் கேடுகட்ட மிருகமாகி இறந்து விடுகிறான். ஆகவே நமக்கு உள்ளே இருக்கும்படியான காம, கோப, குரோத சத்துருக்களுடைய தொல்லை நீக்கி வெளி உலகிலும் போட்டியினாலும் பொறாமையினாலும் பூர்வ ஜென்ம கர்மங்களினாலும் நமக்கு சத்துருக்கள் உண்டாகி வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு தடையாயிருந்து கனவு கோட்டையெல்லாம் தகர்ந்து வாழ்க்கையில் மிக கீழான நிலையை அடைந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சத்துருக்கள் தொல்லைகளை நீக்கி நமக்கு தடையாயிருக்கும்படியான சங்கடங்களை நீக்கக்கூடிய அற்புதமான கைகண்ட மந்திரம். இந்த மந்திரமானது கொல்லிமலையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷியாக இருந்தபொழுது தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்து ஒவ்வொருவரையும் லட்சிய வீரனாக்கிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் முழுமையாக சித்தி பெறுவதற்கு விரைவிலே நாம் இதை சித்தி பெற்று சர்வ ஏவல் பில்லி சூனியங்களையும் சத்துருக்கள் தொல்லையும் நீக்குவதற்கு தொழுகண்ணி என்ற மூலிகை ஒன்று உண்டு. பல்வேறு மலைகளிலே இருந்த பொழுதும் மதுரைக்கு அருகிலே இருக்கும்படியான சுந்தர மகாலிங்க மலையிலும் குற்றால சதுரகிரி மலையிலும் திரிகூட மலையிலும் கொல்லி மலையிலும் இந்த மூலிகைகள் நிறைந்து கிடக்கின்றன. ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரும்படியான நாட்களிலே சுலபமாக இது கொல்லிமலையிலே கிடைக்கும். அப்படிப்பட்ட மூலிகையை முறையாக நாம் சென்று சாப நிவர்த்திகள் செய்து தொழுகண்ணி மூலிகையினுடைய ஆணி வேர் அல்லது வடக்கு வேரை முறையாக எடுத்து வசதி இருக்கின்ற பொழுது தங்கத்தினால் செய்யப்பட்ட குளிசத்திலோ அல்லது வெள்ளி குளிசத்திலோ வெள்ளிக்கிழமை அல்லது ஆதிவாரம் என்ற ஞாயிற்றுக்கிழமையிலே அடைத்து நமக்கு விரும்பியவாறு கழுத்திலோ வலது கையிலோ இடுப்பிலோ அணிய ஒரு மனதிலே ஒரு புது தெம்பும் உடலிலே ஒரு ஆரோக்கியத்தையும் மன தெளிவும் வாழ்க்கையில் எதையும் நாம் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை பெறுவதையும் அனுபவத்திலே உணரலாம். இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுதே ஒவ்வொரு மயிர்கால்களும் கூச்செறிந்து ஒரு வீரத்தை பெறுவதை, வீர ஆவேசத்தை பெறுவதை அனுபவத்திலே உணரலாம். அந்த அற்புதமான மந்திரம் இதோ. ஓம் நமோ பகவதே விஜய பைரவாய பிரளயாந்தகாய மகாபைரவ்யை மகாபைரவ்யை சர்வ விக்ன நிவாரணாய சக்திதராய சக்கரபானயே சூலபானயே வடமூல நிசன்னாய அகில கணநாயகாய ஆபத்து தாரணாய
ஆக்கர்ஷய ஆக்கர்ஷய ஆவேசய ஆவேசய மோகய மோகய பிராமய பிராமய பாசய பாசய சீக்கிரம் பாசய ஹ்ராம் ஹ்ரீம் திரிபுரதாண்டவாய அஷ்டபைரவாய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே விஜயபைரவாய சர்வசத்ருனோः விநாசனாய விதுருதாः தாரய தாரய நரருதுரமாம்சபக்ஷனாய தேவதத்தம் உச்சாடாயோ உச்சாடாய தாடய தாடய சம்ஹர சம்ஹர பஸ்மீகுரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அதிகமாக கூட சொல்ல வேண்டியதில்லை, 3 முறை சொன்னாலே போதும். இந்த மந்திரத்தில் முழு சக்தியையும் அற்புதத்தையும் உணர வேண்டும் என்று நாம் விரும்பினால் 10,000 உரு 48 நாட்களுக்குள்ளாக ஜெபித்து 1008 உருவை யாகத்தில் அக்னியில் அமர்ந்து அரசம் குச்சியினால் நெய்யினில் நனைத்து தானியங்களை அங்கே இறைவனுக்கு அந்த ஆகுதியிலே படைத்து 108 மந்திரங்களை கடற்கரையிலோ ஆற்றங்கரையிலோ புரோஷனம் செய்கின்ற பொழுது சத்தியமாய் நிச்சயமாக பெறலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மந்திரங்களை நாம் முழுமையாக மன ஒருமையோடு மன நெகிழ்ச்சியோடு இறையருள் நமக்கு நிச்சயமாக இருக்கின்ற என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செய்கின்ற பொழுது நாம் எல்லா நலன்களையும் பெறலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் மிக முக்கியமானது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாத ஒருவன் நல்ல குருவருளும் திருவருளும் அமைந்த பொழுதும் கூட அவன் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. தன்னம்பிக்கை நிறைந்தவனுக்கோ குருவருளும் திருவருளும் தேடி வந்து வாய்க்கும். ஆகவே தன் நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை செய்து எல்லா நலனும் பெறுவீர்களாக. இங்கே நமக்கு குறிப்பிட்ட மகா மந்திரங்களிலோ வழிபாட்டு முறைகளிலோ ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் இருந்தால் இமாலய பரம்பரை ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனம், அரியூர் சோளக்காடு, கொல்லிமலை, நாமக்கல் என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கங்களை தெளிவாக பெறலாம். கொல்லிமலை ஸ்ரீ காகபுஜண்ட ஆதீனத்தின் தொலைபேசி எண் 0428 என்ற எண்ணோடு 547242 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விளக்கங்களை பெறலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனுதினம் காத்திடும் எங்கள் பைரவா, அன்பே அருளே எங்கள் பைரவா, சிவமே தவமே சிவமே தவமே எங்கள் இறைவா, திருநவநிலை அரசே எங்கள் பைரவா, என்றும் நலமே அருள்வாய் எங்கள் இறைவா. அனுதினம் காத்திடும் எங்கள் பைரவா,
அன்பே அருளே எங்கள் பைரவா. திருவருள் வடிவே எங்கள் இறைவா, திங்கள் முடி அணிந்தாய் எங்கள் பைரவா. திருவருள் வடிவே எங்கள் இறைவா, திங்கள் முடி அணிந்தாய் எங்கள் பைரவா. கருத்தினில் கலந்தாய் எங்கள் இறைவா, கருத்தினில் கலந்தாய் எங்கள் இறைவா. கண்ணாய் காக்கும் தெய்வம் நீ எங்கள் பைரவா, கண்ணாய் காக்கும் தெய்வம் நீ எங்கள் பைரவா. அனுதினம் காத்திடும் எங்கள் பைரவா, அன்பே அருளே எங்கள் பைரவா. அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும், அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஆனந்த அமுதே எங்கள் இறைவா, ஆருயிர் துணை நீ எங்கள் பைரவா. வாழை சித்தர் போற்றும் எங்கள் இறைவா, வழித்துணை நீயே எங்கள் பைரவா. வேளை நல்ல வேளை இது எங்கள் இறைவா, கொல்லிமலை அமர்ந்தாய் எங்கள் பைரவா. வேண்டும் வரங்கள் தருவாய் எங்கள் இறைவா, கோடி நலங்கள் அருள்வாய் எங்கள் பைரவா. அனுதினம் காத்திடும் எங்கள் பைரவா, அன்பே அருளே எங்கள் பைரவா. சிவமே தவமே சிவமே தவமே எங்கள் இறைவா. திருநவநிலை அரசே எங்கள் பைரவா, என்றும் நலமே அருள்வாய் எங்கள் இறைவா. அனுதினம் காத்திடும் எங்கள் பைரவா, அன்பே